நிலா தங்கியிருக்கும் ஹாஸ்டல்ல தான் நிலாவ முன்னாடியே இழுத்து விட்டு போன அந்த அம்மா வேலை பார்க்குறாங்க. அவங்க அங்க கிளீன் பண்ற வேலையில இருக்காங்க. ஒரு நாள் நிலாவ அந்த ஹாஸ்டல்ல பார்த்ததும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எப்படியாவது இந்த பொண்ண பார்த்து நம்ம எல்லா உண்மையும் சொல்லணும். அவங்க மனசு துடிக்குது. ஆனா எப்படி நம்மள அறிமுகப்படுத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியல. காலையில பேசலாம்னு பார்த்தா நிலா வேலைக்கு போயிடுறாங்க. சரி நைட்டு நேரம் பார்ப்போம்னு சொல்லிட்டு நிலா ஆஃபீஸ விட்டு வரும் நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் நிலாவும் வராங்க. நிலாவுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. வந்ததும் படுத்து தூங்கிர்றாங்க. ரூம்ப லாக் பண்ணாமயே படுத்துடுறாங்க டயல்ல. அந்த நேரம் அந்த அம்மா நிலா ரூமுக்கு வராங்க. நிலாவ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்கள அறியாமலேயே அழுக ஆரம்பிக்கிறாங்க. நிலாவோட தலைய தடவி குடுக்குறாங்க. பக்கத்துல உட்காந்து அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தலைய யாரோ தடவுறத உணர்ந்து நிலாவுக்கு முழிப்பு வருது. முழிச்சு பார்க்குறாங்க. நிலா முழிச்சத பார்த்ததும் அந்த அம்மா பதறி படக்குன்னு எந்திரிக்க பார்க்குறாங்க. ஆனா நிலா அந்த அம்மாவின் கைய பிடிச்சுக்கிட்டு, "அம்மா இருங்கம்மா ஒரு நிமிஷம் அன்னைக்கு என் மேல இடிச்சிட்டு போனீங்க நீங்க தானே?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாம்மா நான் தான்." "நிலா இப்ப எதுக்கும்மா அதுவும் இந்த நைட்ல உங்களுக்கு இங்க என்ன வேலை?" அப்படின்னு கேட்க, "இந்த ஹாஸ்டல்ல தாம்மா நான் தங்கியிருக்கேன். நான் கிளீன் பண்ற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்ல, "அது சரி இந்த நைட்ல வந்து என்னைய பார்க்கணும்னு உங்களுக்கு என்ன அவசியம்? அதுவும் என் பக்கத்துல உட்காந்து என் தலைய தடவி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? நானே உங்கள பார்த்து பேசன்னு இருந்தேன். ஆனா நீங்களே என் ரூமுக்கு வந்து என் பக்கத்திலேயே உட்காந்துருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல." அப்படின்னு சொல்ல, அந்த அம்மா, "நிலா நல்லா இருக்கியாம்மா?" "ஆச்சரியமா நிலா, என் பேரு எப்படி உங்களுக்கு தெரியும்?" அப்படின்னு கேட்க, அந்த அம்மா சொல்றாங்க, "பெத்தவங்களுக்கு பிள்ளை பேரு தெரியாதான்னு." நிலா குழப்பத்துடன், "அம்மா நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது தான், "ஆமாம்மா உன்னைய பெத்தவளே நான் தாம்மா." இத கேட்ட நிலா ஷாக்காகி, "என்னம்மா சொல்றீங்கன்னு?" கேட்குறாங்க. உணர்ச்சி பூர்வமா, "ஆமாம்மா மனோகரன் உன்னுடைய அப்பாவே இல்ல. உன் அப்பா தான் மனோகருக்கே ஓனரு. உன் அப்பா கிட்ட மனோகர் மேனேஜரா இருந்தவன் தான். இப்ப இருக்கிற சொத்து பூரா உங்க அப்பாவுடைய சொத்து. ஒரு கார் விபத்துல உங்க அப்பா இறந்துட்டாரு. இறந்த செய்திய கேட்டு அதிர்ச்சியாகி நான் கோமாவுக்கு போயிட்டேன். அந்த சந்தர்ப்பத்தை இவன் பயன்படுத்தி இந்த சொத்த பூரா அபகரிக்கன்னு உன்னைய தூக்கிட்டு போயிட்டான். உன்னையும் கொன்னிருப்பான்மா. ஆனா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துரும்னு பயந்து உன்னை வளர்க்க ஆரம்பிச்சான். நான் கோமாவுக்கு போனதும் என்னை கேரளால ஒரு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துட்டான். சேர்த்தது மட்டுமல்லாம அங்க உள்ள டாக்டர் கிட்ட இவங்களுக்கு சுயநினைவு வந்தா இவங்கள ஆள வச்சு முடிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொகையை கொடுத்து விட்டு இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் கொஞ்ச நாளிலேயே ஹோமாவுல இருந்து சுயநினைவுக்கு வந்துட்டேன். ஆனா அந்த டாக்டருக்கு என்னை கொல்ல மனசு வரல. என்னதான் இருந்தாலும் அவங்களும் ஒரு லேடி தானே. அதனால நீங்க ஹோமாவுல இருக்கிற மாதிரியே நான் பாத்துக்கிறேன். ஏன்னா அடிக்கடி அவன் ஆஸ்பத்திரிக்கு வந்து நீங்க எப்படி இருக்கீங்கன்னு செக் பண்ணுவான். அந்த நேரம் மட்டும் நீங்க ஹோமாவுல இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணி வச்சிடறேன். நீங்களும் சுயநினைவு வந்த மாதிரியே காட்டிக்கிறாதீங்க அப்படின்னு அந்த டாக்டர் எனக்கு ஐடியா கொடுத்தாங்க. அது மாதிரியே நானும் இருந்தேன். சுயநினைவு வந்ததும் நான் உன்னை பத்தி அந்த டாக்டர் கிட்ட கேட்கும்போது தான் அவங்க உன் குழந்தை அவர்கிட்ட தான் வளருது. ஆனா குழந்தைய நல்லா தான் பார்த்துக்கிறான். உன் ஹஸ்பண்டோட சொத்துக்காக உன் பொண்ண எதுவும் செய்ய மாட்டான். அதனால உன் பொண்ண பத்தி நீ கவலைப்பட வேணாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நீ உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சா உன் உயிருக்கே ஆபத்து. உன் பொண்ணையும் கொன்னு புடுவான். அதனால நீ எப்பயும் போலவே இங்கேயே இரு. இங்க ஒரு வேலையும் பார்த்துக்கிட்டு நீ இங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு அந்த மேடம் சொன்னாங்க. உன் உயிருக்கு நான் கேரண்டி. இங்க இருக்கிற வரைக்கும் உன்னை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் எங்கேயுமே போகாம இங்கேயே இருக்கிறேன். அதுக்கப்புறம் உன்னுடைய ஃபோட்டோவ அப்பப்ப என்னிடம் காட்டுவாங்க. உன் ஃபோட்டோவ பார்க்கும்போது எப்படியாவது நம்ம பிள்ளைய பார்த்துருவேன்னு நான் நினச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. நீ சென்னையில இருக்கிற விஷயம் கேள்விப்பட்டு டாக்டர் அம்மாகிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்தேன். எப்படியாவது என் பொண்ண பார்த்துட்டு வந்துடுறேன். 1 மாசம் 2 மாசத்துக்கு நான் அங்கேயே ஏதாவது ஒரு வேலைய பார்த்துக்கிட்டு இருந்து தான் என் பொண்ண பார்க்க முடியும். ஏன்னா என் பொண்ணு இருக்கிற இடம் எனக்கு சரியா தெரியாது. அதனால நான் இங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு என் பொண்ணையும் பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிட்டு நான் மறுபடியும் முடிஞ்சா இங்கேயே வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தாம்மா இந்த ஹாஸ்டல்ல நான் வந்து தங்கினேன். இந்த ஹாஸ்டல்ல தான் உன்னை பார்க்குற நிலைமை ஏற்பட்டுச்சு. நீ நினைக்கிற மாதிரி அந்த மனுஷன் நல்லவனும் கிடையாது. அவன் நம்முடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் உன்னை இவ்வளவு தூரம் வளர்த்ததே. அவன் வந்துட்டு மகா மோசமானவன். நான் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா கூட நம்ம 2 பேத்தையும் கொல்லக்கூட தயங்க மாட்டான். இதை கேட்ட நிலா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. "அப்ப என்னை பெத்தவங்க நீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "உன்னை பெத்தவளே நான் தாம்மான்னு" அந்த அம்மா சொல்றாங்க. உடனே நிலா ஓடி வந்து அம்மான்னு கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிய மனமில்லாமல் அப்படியே அமர்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போதாங்க நிலாவுக்கு இன்னொரு அதிர்ச்சி தெரிய வருது. ரகசியம் தெரிய வருது. நிலா வந்துட்டு ஹாஸ்டல்ல இருப்பது பல்லவனால ஏத்துக்கவே முடியல. அண்ணிய நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறதால அவருக்கு கடுமையான காய்ச்சல் வருது. பல்லவனோட நிலைமையை பார்த்து சோழனும் சேரனும் மனசு உடைஞ்சு போறாங்க. உடனே சேரன் நிலாவுக்கு ஃபோன் பண்றாரு. "நிலா நீ இல்லைனா பல்லவன் ரொம்ப கஷ்டப்படுறாமா. அவனுக்கு உடம்பு முடியல. அவனை கொஞ்சம் வந்துட்டு பார்த்துட்டு மட்டும் போயிருப்பா" அப்படின்னு அவர் உணர்ச்சி பூர்வமா பேசிட்டு, "உன் சூழல்
புரியுதுப்பா சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. மறுபக்கம் சோழன் நிலாவை தேடி ஹாஸ்டலுக்கு வந்து பார்க்கிறாரு. நிலாவோட தோழிகள் இருக்காங்க இல்லையா, சோழனை பார்த்துட்டு அவங்க கிட்ட போய் பேசுறாங்க. இந்த காலத்துல இந்த மாதிரி அன்புள்ள மனுஷனை பார்க்க முடியாது. சோழன் ரொம்ப நல்லவரு. ஏதாவது தெரியாம தப்பு பண்ணியிருப்பாரு. அவரை மிஸ் பண்ணிடாத நிலான்னு நிலாவுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. நிலாவுக்கு சோழன் மேல அதுக்கப்புறம் ஒரு புரிதல் வருதுங்க. இத்தனை வருஷமா பல்லவன் பாசமா இருந்ததுக்கு காரணம் அவன் தன்னுடைய தம்பி என்பதுதான். இந்த உண்மையை அவங்களுக்கு அந்த அம்மா மூலமா தெரிய வந்ததால நம்ம தம்பியை உடனே பார்த்தாகணும்னு நிலா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சோழனின் அன்பு, பல்லவனின் நிலை, தோழிகளின் வார்த்தைகள் எல்லாமே நிலாவின் மனசை வந்துட்டு மாத்திருது. நிலா உடனே சோழன் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. நிலாவை பார்த்ததும் பல்லவன் முகத்துல சிரிப்பு வருது. அண்ணி அண்ணின்னு ஓடி வந்து நிலாவை கட்டி எனக்கு, அண்ணி இனிமே நீங்க என்னை விட்டுட்டு போக மாட்டீங்களே அப்படின்னு அழுதுகிட்டே பல்லவன் கேட்கிறாரு. நிலா கண்ணீருடன், போக மாட்டேன்டா பல்லவா, இனிமே ஒருபோதும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பல்லவனை கட்டி அணைச்சு, உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு, அதை உனக்கு நாளைக்கு சொல்றேன்னு நிலா சொல்ல, பல்லவன் என்ன சர்ப்ரைஸ் அண்ணி அப்படின்னு ஆர்வத்தோட கேட்கிறாரு. நிலா சிரிக்காம அமைதியா, நீ ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கல உங்க அம்மா யாருன்னு, அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன், உனக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. பல்லவன் அதிர்ச்சியோட, அக்காவா அப்படின்னு கேட்கிறாரு. பல்லவனோட கண்களில் ஆச்சரியமும் குழப்பமும் நிறைந்திருக்கு. பல்லவன் தன்னோட அக்காவை எப்படி ஏத்துக்கிற போறாரு, நிலா சோழனிடம் என்ன சொல்ல போறாரு, இனி இந்த அண்ணன் தம்பிகளின் வாழ்க்கை என்ன ஆக போகுது, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த சீரியலை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.